ஹலோ வணக்கம். சோலாபூரி ஹோட்டலில் மாதிரி சுவையாக சுலபமாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 150 கிராம் மைதா மாவு எடுத்துருக்குங்க. 150 கிராம் சோள மாவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் ரவை, 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் சர்க்கரை, ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துருவோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஊறின பின்னாடி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணுங்க. கொடுத்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நாம் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக சோளாப்பொரி நல்லா உப்பி அருமையான டேஸ்ட்டோடு ரெடியாகிருங்க. நீங்களும் இதே மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். எதுக்கு நான் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கேன். அது நான் ஏற்கனவே வீடியோ போட்டேங்க. சென்னா மசாலாவும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், சோளாபூரி ரெடி.